கர்த்தரின் பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே வேதம் கற்பம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதான எல்லாரையும் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நிகழ்ச்சி நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படி ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவினுடைய அனைத்து தலைவர்களும், அங்கத்தினர்களும், ஜப பங்காளர்களும், ஆதரவாளர்களுமாக இணைந்து நம்முடைய வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு கூடி வந்திருக்கிறோம். தேவரிய தாமைகள் மத்தியிலே பிரசன்னமாயிருந்து ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு வேதத்தின் சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் கிருபைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலே நாம் ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து நம்முடைய தியானத்தை நாம் அறிமுக வார்த்தைகளாக நாம் ஆரம்பம் செய்திருந்தோம். இந்த நாளிலும் இந்த சிருஷ்டிப்பின் சரித்திரத்தினுடைய தொடர்ச்சியாக சில அறிமுக வார்த்தைகள், அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த சிருஷ்டிப்பின் சரித்திரம் என்று சொல்லும் பொழுது வேதாகமத்தினுடைய முதல் புத்தகமான ஆதியாகமத்தினுடைய முதல் 2 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற சிருஷ்டிப்பின் சரித்திரம் தற்காலத்திலே பெரும் சர்ச்சைக்குரியதாகவே இருக்கிறது. இதனால்தான் உலகில் இருக்கும் சகல புத்தகங்களிலும் ஆதியாகமமே அதிக அளவு ஆராய்ச்சி செய்யப்படுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து வெவ்வேறு விதமான கருத்துக்களை கூறுகிறவர்களும் ஆராய்ச்சி செய்வர்களும் உண்டு. பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் சிருஷ்டிப்பின் சரித்திரத்தை ஆதியாகமத்தில் எழுதியிருக்கிறபடி அதை அப்படியே குறிப்பாக ஏற்றுக்கொள்ள, ஒரு வரலாற்று குறிப்பாக ஏற்றுக்கொள்ளாமல் இதற்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து வருகின்றார்கள். அதனால்தான் சாதாரண கிறிஸ்தவர்களும் கூட இத்தகைய தவறான போதனைகளிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இந்த வேத வசனத்தினுடைய சத்தியத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவோ அதை அறிந்து கொள்ளவோ இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சிருஷ்டிப்பினுடைய சரித்திரத்தை பற்றியதான தவறான போதனைகள் என்ன என்பதை குறித்து நாம் கொஞ்சம் அறிந்து கொண்டால் அந்த தவறான போதனைகளுக்கு நாம் விலகி வாழ்வதற்கு அது பேர் உதவியாக இருக்கும். ஆகவே அதிலே ஒரு சில காரியங்களை எவ்விதமாக இந்த சிருஷ்டிப்பின் சரித்திரத்தை தவறான போதனைகளாக இன்றைக்கு ஜனங்களுக்கு போதிக்கப்படுகிறது, அதை அவர்கள் எவ்விதமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை குறித்து ஒரு சிறிய ஆராய்ச்சியின் மூலமாக இந்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சிருஷ்டிப்பின் வரலாறை குறித்து சொல்லும் பொழுது இந்த சிருஷ்டிப்பின் சரித்திரத்தை ஒரு புராண கதை என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு தவறான போதனை. முதலாவது, ஏனென்றால் தற்காலத்திலே பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் ஆதியாகம புத்தகத்தினுடைய முதல் 11 அதிகாரங்களையும் வரலாற்றிற்கு முற்பட்ட காலத்தை சேர்ந்த புராணங்களாக அல்லது அது ஒரு பாரம்பரிய நம்பிக்கையாகவே அதை வெளிப்படுத்தும் கற்பனைகளாகவே அதை விளக்கி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், பழங்கால மக்கள் மத கருத்துக்களை விளக்குவதற்கும் அதை குறித்து போதிப்பதற்கும் புராண கதைகளையே அவர்கள் உபயோகித்தார்கள் என்பதினாலே இதுவும் புராண கதைகளே என்று அவர்கள் உறுதிபட கூறுவதை நாம் காண முடியும். ஆதியாகம புத்தகத்தை ஆராய்ச்சியாளர்கள் எந்த விதமான கருத்துடையவர்களாக இருந்தாலும் முதல் 11 அதிகாரங்கள் உட்பட முழு புத்தகமும் சரித்திர குறிப்புகளாகவே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அதற்கு சில காரணங்களை சொல்லுகிறேன். ஏன் இது சரித்திர குறிப்புகளாக சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஒரு புராண கதை இல்லை என்பதற்கு சான்றாக ஒரு சில குறிப்புகள். முதலாவது, பழங்கால எபிரேய மொழியிலே ஒரு சரித்திர புத்தகம் எத்தகைய மொழி நடையிலே எழுதப்பட வேண்டுமோ அதே விதமான மொழி நடையில்தான் இந்த ஆதியாகமம் எழுதப்பட்டிருக்கிறது என்பது முதலாவதான ஒரு சரித்திர பூர்வமான ஒரு சான்று. இரண்டாவது, இந்த அதிகாரத்திலே புராண கதைகளில் பயன்படுத்துவதை போன்ற உருவக சொற்களோ அல்லது அடையாள சொற்களோ இதிலே எதுவும் கிடையாது. ஏனென்றால் புராண கதைகளிலே உருவக சொற்களும் அடையாள சொற்களும் பெருவளவிலே பயன்படுத்தப்படும். இப்படி இந்த ஆதியாகமத்தினுடைய முதல் 2 அதிகாரங்களிலே அது பயன்படுத்தப்படாததினாலே இது ஒரு புராண கதை என்று
எந்த விதத்திலும் நாம் அதை கூற முடியாது. மூன்றாவது காரணம், ஆதியாகமம் முதல் 11 அதிகாரங்களில் மட்டும் 64 பூகோள குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இடங்களை குறித்ததான பூகோள குறிப்புகள். அது மாத்திரமல்ல, 88 தனிப்பட்ட மனிதர்களுடைய பெயர்களும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதிலே 48 பொதுவான பெயர்களும் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 21 கலாச்சார பொருட்கள் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது, அதுவும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, முதல் மனிதனான ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்த ஏதேன் தோட்டத்தை பற்றி, அந்த ஏதேன் தோட்டத்தை பற்றி மட்டும் 15 பூகோள குறிப்புகள் அதில் இருக்கிறது. அந்த 15 பூகோள குறிப்புகளிலே 11 பூகோள குறிப்புகள் தற்காலத்திலே இருக்கின்றது. ஆகவே இது ஒரு புராண கதை என்று சொல்லிவிட முடியாது. நான்காவது காரணம், இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஆதியாகமத்தில் மாத்திரம் 10 தடவைகள் வம்ச வரலாறு என்கிற குறிப்பு இடம்பெறுவதை நாம் காண முடியும். வம்ச வரலாறை குறித்து 10 இடங்களிலே குறிப்பாக அது சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பழங்கால புராண கதைகளிலே இவ்விதமான வம்ச வரலாறுகள் சொல்லப்படுவதில்லை. ஆகவே ஆதியாகமத்தில் சொல்லப்படுகிற இந்த வம்ச வரலாறு குறிப்புகள் இந்த ஆதியாகமத்தினுடைய சம்பவங்கள் எல்லாம் உண்மையாக நடைபெற்ற சரித்திரமாக காண்பிப்பதற்கு ஒரு சான்றாக இது அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஐந்தாவது காரணத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால், உண்மையில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் உலக சரித்திரத்தினுடைய ஆரம்பமாக இருப்பது மாத்திரமல்ல, அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற மற்ற சரித்திரங்களும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யூதர்கள் வேதாகமத்தினுடைய முதல் 5 புத்தகங்களையும் தனியான ஒரு தொகுப்பாகவும், மற்ற புத்தகங்களை விட மேலான நிலையிலே உள்ள ஒரு புனித புத்தகமாகவும் அதை வைத்திருந்தார்கள். ஆகவே அத்தனை சரித்திர குறிப்புகள் வாய்ந்த இந்த ஆதியாகமமானது எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு அதுவும் ஒரு சான்றாக இருக்கிறது. 6வது குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், பழங்கால புறமத புராணங்களிலே அந்த தெய்வங்களுடைய பிறப்பு, அவர்களுக்கு இடையிலான போட்டி, பொறாமைகள், காதல் அல்லது காமம், இனப்பெருக்கம், மேலும் ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள், அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட கடுமையான போராட்டங்கள், அப்புறம் அதன் பிறகு இனப்பெருக்கத்தின் விளைவாகத்தான் உலகமும் உயிரினங்களும் உருவாகியுள்ளன என்று புராண கதைகள் சொல்லுகிறது. ஆனால் ஆதியாகம சிருஷ்டிப்பின் சரித்திரத்திலே உலகத்தை தேவன் சிருஷ்டிப்பதற்கு யாருடனும் போராட வேண்டியது இருந்ததில்லை. ஏனென்றால் அவர் போராடுவதற்கு ஆரம்பத்தில் யாரும் இருக்கவில்லை, தேவன் ஒருவர் மாத்திரமே இருந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுப்பதினாலே இது ஒரு புராண கதை இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 7வதாக நாம் பார்க்கிற ஒரு குறிப்பு, பிற மத புராணங்களிலே ஏற்கனவே இருந்த சட பொருள்களை கொண்டுதான் தெய்வங்கள் உலகத்தை உருவாக்கியுள்ளன. அதாவது ஏற்கனவே இருந்த சடப்பொருள்களை வைத்து தெய்வங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய வேதாகமத்தின் தேவனானவர் ஏற்கனவே இருந்த சடப்பொருளை வைத்து உலகத்தை சிருஷ்டிக்கவில்லை. ஏனென்றால் முன்பு இல்லாததையே தேவன் உருவாக்கியுள்ளார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதனால்தான் ஆங்கிலத்திலே இதை கிரியேஷன் அவுட் ஆஃப் நத்திங் என்று சொல்லுகிறோம். அதாவது ஒன்றும் இல்லாததிலிருந்து அவர் சிருஷ்டித்தார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே இவைகளெல்லாம் புராண கதைகள் அல்ல என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்ட வேண்டும். இந்த வேதாகமத்தினுடைய முதல் புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை உண்மையாக நடைபெற்ற ஒரு சரித்திரமாகவும் தேவனாலே வெளிப்படுத்தப்பட்ட சத்தியமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனால் உண்மையாக, அதாவது வேதாகமத்தினுடைய முதல் புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளதை உண்மையாக நடைபெற்ற சரித்திரமாகவும் தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால், வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிற பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிற சரித்திரத்தையும் உண்மையாக நடைபெற்ற சம்பவங்களாக ஏற்றுக்கொள்ள முடியாமலேயே இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களும் சரித்திர ரீதியாக நடைபெற்ற உண்மை சம்பவங்களையே நமக்கு அறிய தருகிறது, நமக்கு கற்றுத் தருகிறது என்பதிலே எந்த விதமான குழப்பமும் நாம் அடைய வேண்டியதில்லை.
இவைகளெல்லாம் நாம் கற்றுக்கொள்வதினாலே சிருஷ்டிப்பின் சரித்திரத்தை குறித்திருக்கிறதான தவறான போதனைகளிலிருந்து நாம் விலகி வாழ்வதற்கும், தேவன் தம்முடைய வார்த்தையிலே நமக்கு கொடுத்திருப்பதை அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிப்பதும் நமக்கு உரியதாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது குறிப்பாக நாம் பார்க்கலாம், சிருஷ்டிப்பினுடைய சரித்திரம் ஒரு கவிதை அல்லது ஆராதனை பாடல் என்று சொல்லுகிறார்கள். முதலாவது பார்த்தோம், சிருஷ்டிப்பின் சரித்திரமானது ஒரு புராண கதை என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவதை. இரண்டாவதாக, சிருஷ்டிப்பின் சரித்திரமானது ஒரு கவிதையாகவோ அல்லது ஒரு ஆராதனை பாடலாகவோ இருக்கலாம் என்று அவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆதியாகம சிருஷ்டிப்பின் சரித்திரம் ஒரு புராண கதை என்ற தவறான ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆராய்ச்சியாளர்களில் பலர் இது சிருஷ்டிப்பை பற்றியதான ஒரு பாடலாக அதை விளக்குகிறார்கள். ஒரு கவிதையாக இருக்கலாம். இன்னும் சிலர் இதை ஓமை கதைகள் என்று கூட சொல்லி அதை விளக்குவதை நாம் சரித்திரத்திலே காண்கிறோம். இது ஒரு கவிதையாகவோ அல்லது ஆராதனை பாடலாகவோ அல்லது ஒரு ஓமையாகவோ அல்ல என்பதை நாம் முதலாவது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது எவ்விதமாக அப்படி சொல்லுகிறோம் உறுதியாக என்பதற்கு சில உதாரணங்களை, சில காரணங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அதில்